ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 112. இதில் மாதவன் என்ற பிராமணரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையில் மாகிஸ்மதி என்றொரு நகரில் மாதவன் என்ற ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். அந்த பிராமணன் வேத கட்டளைகளை பின்பற்றி மிக கண்டிப்புடன் அவற்றின்படி வாழ்ந்து வந்தான். பிராமண குலத்தின் எல்லா நற்குணங்களையும் அவன் பெற்று இருந்தான். அவன் நன்கு கற்று அறிந்தவன் என்பதால் நிறைய தானங்கள் பெற்றான். அவன் சேர்த்த செல்வங்களை கொண்டு ஒரு அக்னி ஹோமத்தை செய்யத் தொடங்கினான். அந்த யாகத்தில் பலியிடுவதற்காக ஒரு ஆடு வாங்கப்பட்டது. இப்பொழுது அந்த ஆட்டை தூய்மை செய்து கொண்டு இருந்தபோது எல்லோரும் ஆச்சரியப்படும்படி அந்த ஆடு சிரித்தது. பின் பலத்த குரலில் பேசியது. ஓ பிராமணனே, நம்மை இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் பிறவி சக்கரத்தில் கட்டுப்படுத்தி வைத்து இருக்கின்ற இவ்வாறான பல அக்னி ஹோமங்களை செய்வதால் என்ன பயன்? பற்பல அக்னி ஹோமங்களை செய்ததால் நான் இப்போதுள்ள நிலையை பார்த்தாயா என கூறியது. இப்பொழுது அங்கே குடியிருந்த அனைவரும் இதை கேட்டு ஆர்வமாகி விட்டார்கள். பிராமணன் கை கூப்பி விசாரித்தான். ஓ, நீங்கள் எப்படி ஆடு ஆனீர்கள்? ஓ, உமது முந்தைய பிறவியில் எந்த குலத்தில் பிறந்து என்ன செயல்களை மேற்கொண்டீர்கள்? ஆடு இப்பொழுது பதில் கூறியது. ஓ பிராமணனே, எனது முன்பிறவியில் ஒரு தூய பிராமண குலத்தில் பிறந்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள சம்பிரதாய சடங்குகளை கவனத்துடன் நிறைவேற்றினேன். எனது குழந்தைக்கு ஒரு நோய் இருந்தது. அதை தீர்க்க துர்க்கையை வழிபட வேண்டுமென எனது மனைவி விரும்பினாள். அதற்காக அவள் என்னிடம் ஒரு ஆட்டை கொண்டு வரச் சொன்னாள். துர்க்கையின் கோவிலில் நாங்கள் ஆட்டை பலியிட்ட போது அந்த ஆடு என்னை சபித்தது. ஓ பாவகரமானவனே, மனிதரில் கடை நிலையோனே, எனது குழந்தைகளை தந்தை அற்றவர்களாக ஆக்க நீ விரும்புவதால் நீயும் ஒரு ஆடாக பிறவி எடுப்பாய் என கூறி என்னை சபித்தது. ஓ மாதவா, எனது மரண நேரத்தில் நான் இந்த ஆட்டின் உடலை பெற்றேன். ஆனால் கோவிந்தனின் கருணையால் எனது முன் பிறவிகளை நான் ஞாபகத்தில் கொண்டு உள்ளேன். மேலும் கேட்க விரும்பினால் ஒரு சுவாரஸ்யமான கதையை நான் உனக்கு கூறுகின்றேன் என்றது அந்த ஆடு. முக்தி அளிக்கும் சக்தி வாய்ந்த புனித தலமான குருட்சேத்திரத்தில் சந்திர சர்மா என்றொரு ராஜா வாழ்ந்து வந்தான். அவன் சூரிய தேவனின் வம்சத்தில் வந்தவன். ஒரு முறை சூரிய கிரகணத்தின் போது அந்த ராஜா ஒரு பிராமணருக்கு தானம் தர நினைத்தான். அந்த தானத்தில் ஒரு கரிய நிற உடல் கொண்ட சூத்திரனும் அடக்கம். ராஜா புரோகிதரோடு சென்று புனித ஏரியில் குளித்துவிட்டு சுத்த ஆடை உடுத்தி சந்தனம் தரித்து கொண்டு வந்தான். பக்தியுடன் ஒரு தகுதி வாய்ந்த பிராமணருக்கு தானமளித்தான். அவன் தானம் அளித்தவுடன் திடீரென அந்த கரிய சூத்திரனின் இதயத்திலிருந்து ஒரு பாவகரமான சண்டாளன், நாயை தின்னுபவன் தோன்றினான். சிறிது நேரம் கழித்து அந்த சூத்திரனின் உடலில் இருந்து ஒரு சண்டாளி தோன்றினாள். திடீரென அந்த 2 பேரும் பிராமணரின் உடலுக்குள் புகுந்து விட்டார்கள். அந்த பிராமணரோ இதனால் கலங்காமல் பகவான் கோவிந்தனை நினைத்தவாறு பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அரசனோ நடந்த நிகழ்ச்சிகளால் அதிர்ச்சியாகி ஏதும் பேச முடியாமல் நின்றான். பிராமணரின் உதடுகளிலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தின் வார்த்தைகள் வெளிவந்தவுடன் விஷ்ணு தூதர்கள் தோன்றி பிராமணரின் உடலில் புகுந்த சண்டாளர்களை துரத்தி விட்டு விட்டார்கள். அரசன் கேட்டான், ஓ கற்றறிந்தவரே, அந்த இருவரும் யார்?
தாங்கள் ஜபித்த மந்திரம் என்ன? தாங்கள் மனதில் நினைத்து கொண்டது யாரை? அதற்கு பிராமணர் பதில் கூறினார், ஓ பாவமே, உருப்பெற்று அந்த சண்டாள உருவில் தோன்றியது. உருப்பெற்ற அபராதமே அந்த சண்டாளியின் உருவத்தில் தோன்றியது. நான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய தொடங்கிவிட்டேன். அது எல்லா பயன்தரும் சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க வல்லது ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்வதால் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களை நான் எப்போதும் நினைவில் கொள்ள முடிகின்றது என்றார். இதனை கேட்ட ராஜா அந்த பிராமணர் இடமிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய கற்றுக்கொண்டார். படிப்படியாக அவன் உயர்வு பெற்று பகவான் கோவிந்தனின் திரு தாமரை பாதங்களை அடைந்து விட்டார். ஆடு கூறிய இந்த கதையை கேட்ட பிராமணன் மாதவன் உடனடியாக ஆட்டை விடுவித்துவிட்டு ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை தினமும் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய தொடங்கிவிட்டார். இவ்வாறாக அவனும் பகவான் கோவிந்தனின் திரு பாத கமலங்களை சென்று அடைந்து விட்டான். இப்படியாக மேற்கண்ட கதையை சிவபெருமான் ஆனவர் தனது மனைவி பார்வதி தேவியிடம் கூறி அருளினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்